எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா இந்த படம் பார்த்தீங்கன்னா, இப்போ நவம்பர் 14 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன முதல் நாள்லேருந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, மிகப்பெரிய ஒரு பேட் வைப்ரேஷன். யாரை பார்த்தாலும் இந்த படம் சரியில்லை சரியில்லை, என்னங்க படம் எடுத்து வச்சுருக்காங்க, இப்படிலாமா படம் எடுப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு பேட் கமெண்ட். ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா பேட் ரிவ்யூ, எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. கேட்டால் ஓவராக சவுண்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் பயங்கரமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து மக்கள்லாம் போய் இந்த படத்தை போய் மறுபடியும் பார்க்கும்போது படம் நல்லா தான் இருக்குது, ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. இன்றைக்கி அதே யூடியூப்பில் ரிவ்யூ எடுத்தவங்க இன்றைக்கி போய் ரிவ்யூ எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, படம் நல்லா தான் இருக்குது, ஏன் எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, ஏன் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்ற விஷயம் தான் வருது. ஸோ முதல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது இப்போ எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, கங்குவா இந்த படம் ஒரு 2 வருஷம் உழைப்பு, அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவருக்கும் நடிகர் சூர்யா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு இந்த படம் தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்காக அவர் பண்ண ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் அதில் ப்ரொமோஷன் பண்ணல. இந்த படத்துக்காக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அப்புறம் வந்து நார்த் இந்தியா, இது மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு அவர் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணார். ஸோ இந்த படத்து மேலே அவர் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு நிறைய இடங்கள்லாம் போய் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு தான் அவர் மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனே பண்ணார்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய எடுத்த முன்னாடி படங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் கண்டிப்பாக இருந்தது, இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. சிறுத்தைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கத்தரசின்னு இல்லைன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குது. வீரம்னு ஒரு படத்தை அதுலேயும் இருக்குது, வேகம் அதுலேயும் இருக்குது, வேதாளம்னு எடுத்தார் அதுலேயும் இருக்குது. அதில் வந்து பயங்கரமாக இருக்கும், வேகம்லேயும் பயங்கரமாக இருக்கும். ஸோ விஸ்வாசம்லேயும் பயங்கரமாக இருக்கும். அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா, நீ சாதனாவில் நீ யாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் பண்ணி அது பண்ணுவோம். அதுவும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் டெம்ப்ளேட்டில் எடுத்திருக்காரு. இந்த படம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அதனால் வந்து எனக்கு எதுவும் அவர் புதுசாக ஒரு சவுண்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. முன்னாடி அவர் எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு, அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் முன்னாடி எடுத்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா லவ் சீன்ஸ் இருக்கும், காமெடி சீன்ஸ் இருக்கும், சீன்ஸுக்கு ஒரு நிறைய விதமான சீன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ இந்த படத்தில் என்ன மாதிரியான சீன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் லவ் சீன்ஸ், காமெடி சீன்ஸ் போச்சுனாலும் அதுக்கடுத்து வந்து இந்த பீரியட் போர்ஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. பீரியட் போர்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த சும்மா அந்த ஊருடைய அவுட்லைன் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சீன்ஸ் போகுது. அதுக்கப்புறம் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்குது. இவங்க போய் சண்டை போடுறது, அவங்க போய் சண்டை போடுறது, இந்த மாதிரியான சீக்வன்ஸ் மட்டுமே இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து சத்தம் இருக்க தான் செய்யும், அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களை விட இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த பீரியட் போர்ஷன் ஆரம்பித்த உடனே அந்த ஊரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட உடனே ஒரு கேரக்டர் காமிப்பாங்க. அவர் வந்து ஊருக்கு வருவார். ஊருக்கு வந்தோடனே ஒரு சில பேர் கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கும். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சில பேர் கூட்டிகிட்டு போகிற மறுபடியும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கும். சீக்வன்ஸ் நடந்து முடிஞ்சோன்னே மறுபடியும் ஊருக்கு வருவார். ஊருக்கு வந்த பிறகு அங்கே ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அங்கே எல்லாருமே ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கு வந்து சம்பவம் முடிஞ்சோடனே மறுபடியும் ஒரு பாட்டு, அந்த பாட்டு முடிஞ்ச மறுபடியும் ஒரு சம்பவம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன், ஒரு சீனு அடுத்த ஆக்ஷன்ஸ் மட்டுமே பயங்கரமாக நிறைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து சத்தம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இந்த படம் பார்த்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதனால் சில பேர் வந்து இரிட்டேட் ஆனாங்க, என்ன ஒரே கத்திட்டே இருக்காங்க, இது பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி இரிட்டேட் ஆனாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு இந்த சவுண்டெலாம் கொஞ்சம் கம்மியாகிட்ட பிறகு மக்கள் போய் இந்த படம் பார்க்கும்போது படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் ஒரு ஃபீட்பேக் வருது. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் கேட்குற கேள்வி என்னமா இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கத்துற மாதிரியான ஒரு படங்கள் வந்ததே இல்லையா அப்படின்றது தான். ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, கர்நாடகாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, இந்தியா ஃபுல்லாக பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த படத்தில் வந்து கத்துற சீனே இல்லையா. அந்த படத்தில் வந்து துப்பாக்கி சத்தம் எவ்வளோ, படம் ஃபுல்லாக இருந்தாங்க சுட்டுட்டே இருக்கான் அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேர் பாதி படத்தில் என்னங்க சுட்டுட்டே இருக்கான், காதெல்லாம் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நானே பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் சொல்கிறோம், அது வந்து பெருசாக தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன மைண்ட் செட்டுன்னு தெரியல. ஆனால் இந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா யாரும் வந்து பேசப்போதுங்களே, நல்லா இல்லைன்னு சொல்லி நல்லா இருக்கும்போது ஏன் அவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணாங்கன்றது தெரியல. அது என்னன்றது புரியல, புதுசாக இருக்குது. ஏன்னா
இப்போ வந்து ஒரு சில நடிகர்கள் நம்ம சொல்லலாம், இவங்களுக்கு இவங்க செட் ஆகாது, இவங்களுக்கு இவங்க செட் ஆகாது, இவங்க வந்து இவங்கள எதிர்க்கிறாங்க, இவங்க அவங்கள எதிர்க்கிறாங்க, அதனால இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவருக்கு வந்து சூர்யா மாதிரியான ஒரு நடிகர் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி. அவர் ஒரு படங்களை நம்ம படம் ஒரு படத்துக்கு எப்படி உழைப்பார் எப்படி நடிப்பார்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட உழைப்பாளி. அதையும் தாண்டி அவர் சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய பொது சேவை, அதாவது பொது மக்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுறது நல்லவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்பு, இவ்வளோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகுதுன்னு இதே இதுக்கு முன்னாடி மற்ற ஹீரோக்கள் படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கட்டி இவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி மற்ற ஹீரோக்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனால் இந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டாக நடந்தது அப்படின்னு தெரியல. அதுவும் படம் நல்லா என்னங்க படம் அப்படின்னு சொல்லி திட்டுறதுலாம் புதுசாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் இன்றைக்கி இப்போது ஒரு 2 நாள் கழிச்சு இந்த படத்தோட டாக்ஸே மாறிடுச்சு. எல்லாருமே படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த பீரியட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி ஏரியாக்கள் எடுத்துருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுவும் அந்த 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 பீரியட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு விதமான ஒரு சில்லுன்னு இருக்க மாதிரி ஒரு கிளைமேட் அந்த மாதிரி அந்த ஃபீல்டில் வந்து எடுத்திருக்காங்க. அது நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த சூப்பராக இருந்தது. அவ்வளோ விஷுவலாக ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி ஒரு ஊரும் ஒரு தனித்தனி தீவும் காமிக்கும். அந்த தீவுக்கான ஒரு தீவில் இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க, தீவோட தீம்ஸ், ஸோ தீவு எப்படி இருக்கும், தீவு மக்கள் எப்படி இருப்பாங்க, தீவில் நடக்கிறவங்க பேசுகிறவங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அதெல்லாம். அதே மாதிரி படத்தில் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் கிளைமேக்ஸில் இன்னொரு வில்லனை காமிச்சு ஒரு பாட்டு ஒரு லீடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன்னா கரெக்டாக அந்த மிஷன் இம்பாசிபிள் ட்ரெய்லர் வேறு ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் என்னப்பா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது சில விஷயங்கள் நம்ம ஸ்டண்ட் விஷயங்கள்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப ஆனால் கதையாக சில லேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக டீப்பாக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த காட்டுக்குள்ளே இந்த ஃபைட்ஸ் படம் ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் படம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அது உண்மையாக காட்டுக்குள்ளே எடுத்தாங்கன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணி எடுத்தாங்களான்னு தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நம்மளுக்கு உண்மையிலே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுக்குள்ளேயே எடுத்த மாதிரியான ஒரு ஃபீலாகவே இருந்தது. ஸோ இந்த படம் பார்க்காதவங்க யாராக இருந்தால் அந்த படத்தை போய் பாருங்கள். படம் உண்மையிலே நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காரணம் கொஞ்சம் நல்லா போகும், ஒரு ஜாலியாக காமெடியாக அப்படின்ற மாதிரி போனாலும் அதுக்கடுத்து ஆக்ஷன் ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லாகவே ஆக்ஷன் படமாக தான். ஒரு ஹெலிகாப்டர் சவுண்டு, துப்பாக்கி சவுண்டு, வால் சவுண்டு, அப்புறம் வந்து கத்தி சத்தம், அப்புறம் மக்களுடைய அந்த போரில் எப்படி சத்தம் வரும், ஒருத்தர் குத்துற சத்தம், வெட்டிக்கிற சத்தம், கத்துற சத்தம், இந்த மாதிரி சத்தங்கள் தான் போயிட்டே இருக்கும். அது போகும், உடனே ஒரு சீன் வரும், சீனுக்கு அடுத்து ஒரு ஆக்ஷன், மறுபடியும் சீனுக்கு அடுத்து ஆக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படம் ஃபுல்லாக போய்ட்டுருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு கதையை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியே போய்ட்டுருக்கும். ஸோ இந்த படம் பார்க்காதவங்க யாராக இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்.